இதுல நான் என்ன சொல்றது பாண்டியம்மா? சரியா போச்சுங்க. விடிய விடிய கதை கேட்டு விளங்கலன்னு சொன்னா நான் என்ன பண்றது? விளங்காமலா இல்ல பாண்டியம்மா. தங்கதுரை கேக்குறதெல்லாம் உன் சொத்து. இத திலகாவோட கல்யாணத்துக்கு சீதனமா கொடுக்க, சீரா கொடுக்க உனக்கு முழு உரிமை இருக்கு. தரலாமா வேண்டாமான்னு எதுக்கு என்கிட்ட கேக்குற? நிச்சயமா நான் குறுக்க விழுந்து தடுக்க மாட்டேன். ஏன்னா அது உன் சொத்து. நான் வரேன் அண்ணா. பாண்டியம்மா, என்ன பாண்டியம்மா கோவப்பட்டு புறப்பட்டு போற? பின்ன என்னங்க, உன் சொத்து தானே உன் சொத்து தானேன்னு பிரிச்சு பேசினா அக்காக்கு கோவம் வராதா? அக்காவே உங்க சொத்து தானங்க. அப்படி சொல்ல அண்ணா கொடி. உனக்கு தெரியுது, ஆனா இவருக்கு தெரியலையே. தங்கதுரை என்கிட்ட கேட்ட எல்லாத்தையும் சரி தரேன்னு என்னால ஒரே வார்த்தையில சொல்லிருக்க முடியும். ஆனா ஏன் சொல்லல தெரியுமா? என் புருஷனோட மரியாதை அந்த வீட்டுல கொடி கட்டி பறக்கணுங்கிறதுக்காக தான். சொல்லுங்க, அவங்க கேட்ட சீரை கொடுத்துடலாமா? கொடுத்துரு பாண்டியம்மா, தாராளமா கொடுத்துரு. ஆனா எதையுமே தங்கதுரை பேர்ல வேண்டாம். எல்லாத்தையுமே திலகா பேர்ல எழுதி கொடுத்துரு. எந்த காலத்திலையும் பேர் மாற்றம் நடக்கவே கூடாது. ஆயுசு முழுக்க இந்த சொத்து திலகா பேர்லயே இருக்கணும்னு ஒரு வரி சேர்த்து எழுது. நான் நினைச்சேன் நீங்க அதை சொல்லிட்டீங்க. என்னங்க, எதுக்கு கண் கலங்குறீங்க? என்னாச்சுங்க? எதுக்கு கண் கலங்குறீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல பாண்டியம்மா, சும்மாதான். சும்மா கண் கலங்குறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, எதுக்காக கண் கலங்குறீங்க?